பிரகாஷ் சார், நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான இந்த பாமகவினுடைய போராட்டத்திற்கு அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி தாவேகாவுக்கும் நேரடியாக பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு போய் கொடுக்குறாரு. ஆனால் 2 பேருமே இன்றைக்கு வரல. இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது? நீங்கள் எத்தனை தடவை தான் என்னை அடிப்பீங்க அப்படின்றது தான் ஏடிஎம்கேவுடைய பொசிஷன். அதாவது 10.5% இடஒதுக்கீடை வந்து எலெக்ஷன் டைமில் கூட்டணிக்கான ஒரு நிபந்தனையாக டெக்னிக்கலாக பாமக வைக்கிறாங்க. இவங்க வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடை அமுல்படுத்திடுறாங்க. அது ஓபிஎஸ் எதிர்த்தார், அதுக்கப்புறம் அவர் ஏற்றுக்கிட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னா ஏடிஎம்கேக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் பயங்கரமாக நடந்தது. இந்த பிசியில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுல இப்போ உண்மையிலேயே 10.5% மேலவே வன்னியர்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இதனால் வந்து ஜிப்சி உட்பட, பிரமலை கல்லர் உட்பட, இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, சீர் மரபினர்னு சொல்லுவாங்க அவங்கள. இதை பற்றி பல முறை விவாதம் பண்ணியிருக்கோம் நாங்களாம். அவங்க வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த சீர் மரபினர் அவங்கெல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தாங்க. அவங்க கிளர்ந்து எழுந்து இவங்களை வந்து இல்லாமல் பண்ணாங்க. இப்போது எடப்பாடி அழைக்க போகும்போது எடப்பாடி அதான் சொல்லியிருக்காரு, 10.5% இடஒதுக்கீடு நீங்கள் வந்து அறிமுகப்படுத்த சொல்லி நாங்களும் அறிமுகப்படுத்திட்டோம், அதோட பின்விளைவு என்னன்றதை நீங்கள் யோசிக்கவே இல்லையா? அதோட பின்விளைவுகள் வந்து அதிமுக வந்து தென் மாவட்டங்களில் மிக மோசமாக தோற்றதுக்கு காரணம் வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடு தான் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து எங்களை வந்து இடஒதுக்கீடு போராட்டத்துக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த விஷயத்துக்கும் நீங்கள் கூப்பிட்றீங்களே, இது நியாயமா? நாங்கள் வர முடியாதுன்னு கேட்டகாரிக்கலாக சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ இதில் சொல்கிறத பார்த்தா 2 புள்ளியை இதில் சாத்தியப்படுத்திருக்கலாம் இல்லையா? ஒன்று, பாமகவோடு போராட்டத்தில் அதிமுக கைகோத்து இருந்துச்சுன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை தாவேகா இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து அதிமுக வரலன்னா பாமக தாவேகா கூட போயிடுது அப்படின்ற ஒரு யூகத்தை கூட உருவாக்கிருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்களா? தாவேகா அதிமுக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. தாவேகாவும் சரி, அதிமுகவும் சரி. இது வந்து ஒரு பர்டிகுலராக இவங்களுடைய போராட்டம். இவங்க வந்து அதை ராமதாஸ் பிரிவாக இருந்தாலும் சரி, அன்புமணி பிரிவாக இருந்தாலும் சரி, 10.5% இடஒதுக்கீட்டில் ஒரே பிரிவு தான் அவங்க. அந்த வன்னியர் மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை வந்து சாத்தியமாக்கணும். அரசாங்கத்தோட விஷயம் வந்து அது வந்து சென்சஸில் வரும்போது தான் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் டேட்டா பேக்கப் கிடைக்கும். சயின்டிஃபிக் டேட்டா பேக்கப் கிடைச்சா தான் அது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போனால் நிற்கும் அப்படின்றது திமுகவோட நிலை, அரசாங்கத்தோட நிலை, எல்லாரோட நிலையும் கூட. ஆனால் இது வந்து பாமகவோட ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து இவங்க ஒத்து போனாங்கன்னா 2 பேரில் யார் வந்து கூட்டணி இவங்களுக்கு அப்படின்ற ஜோசியத்தை வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ அந்த இடத்துல பாஜக கலந்துருக்குது இல்லையா? பாஜக கலந்துருக்குது, அதிமுக கலக்கல அப்படின்னும் பொழுது என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்குது. வேற எந்த சீட் பார்கெயினோ அல்லது வந்து கூட்டணி பார்கெயினோ மற்ற பார்ட்டிஸோட அவங்க செய்யலைன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அவங்க வந்து அவங்களோட கிரைசிஸே பெரிய கிரைசிஸாக இருக்குது. இன்னி கூட ராமதாஸ் வந்து கேட்டகாரிக்கலாக வந்துட்டார். இது வரைக்கும் வந்து அன்புமணியை மந்திரியாக்குனது தப்புன்னு சொன்னார். அன்புமணி ஊழல் பண்ணாருன்னா சொந்த அப்பாவே யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. அவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கை வந்து சிபிஐ வேகமாக விசாரிக்கணும்னு ராமதாஸ் வராரு. ஸோ இவங்களுடைய ரிஃப்ட் வந்து ரொம்ப வைடாயிடுச்சு. இவருக்கு வந்து பாமக பாலு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் தான் உண்மையான பாமக அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டுருக்காங்க. இது வந்து அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவுக்கு வந்த பிரிவினை மாதிரி ஒரு பிரிவினை தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா, பார்ட்டி வந்து அகிலேஷ் யாதவ் கையில் இருந்ததுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி இப்போது பாஜக வந்து பார்ட்டி வந்து அன்புமணி கையில் தான் இருக்குதுன்றதை அவங்க வந்து கேட்டகாரிக்கலாக அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து இருக்கே தவிர பாஜக வந்து இருதலை கொள்ளி இரும்பு, இந்த சைடும் போக முடியாது, அந்த சைடும் போக முடியாது. அதனால் 10.5%க்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் நாங்கள் ஆதரவு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து காட்டிக்கிறாங்க. அது மூலமாக இவங்களை வந்து என்டிஏக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு. நீங்கள் சொல்கிற லாஜிக் புரியுது. ஒருவேளை இன்னைக்கு அதிமுக பாமகவோட கூட்டத்துக்குள்ளே நடந்து போய் பங்கேற்றாங்கன்னா
இதனுடைய விளைவுகளை தென் மாவட்டங்கள்ல அவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்ற அச்சத்தோட அவங்க போகாம இருக்கிறாங்க. அதற்கு ஒரு விஷயமா என்டிஏ கூட்டணிக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக பாஜக அனுப்பியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். இதுல பாமகவோட ரோல் என்னவா இருக்கும்ன்றது பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் தாவேகாவுக்கும் அழைப்பு, அதிமுகவுக்கும் அழைப்புன்னா என்ன ஸ்ட்ராட்டஜியை இல்லை இது பாமக இது ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க சொல்கிறது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறாங்கன்னா இது வந்து பொதுவான பிரச்சனை, இதுக்கும் வந்து அரசு இந்த விட்டா திமுகவுக்கும் ஒரு அழைப்பு கொடுப்பாங்க போல இருக்கு அவங்க. இது ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களுடைய அழைப்பு. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் தாண்டின அரசியல் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து எத்தை தின்னா பித்தம் தெளியும், எதை பண்ணால் நம்ம ஹைலைட்டுக்கு வருவோம் அப்படின்றது தான் பாமகவுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம். அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துட்டு இன்னொரு ஆங்கிளும் இருக்கு இல்லையா? நீங்கள் பாமக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு வரல அப்படின்றத விட இரண்டு அணிகளாக இருக்கிறத மற்ற கட்சிகள் சந்தேகத்தோட பார்க்குறாங்களா? யார்கிட்ட அணுகிறதுன்ற சந்தேகம் தாவேகாவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ அல்லது என்டிஏக்குள்ளேயே வந்திருக்குதா? ஏன்னா ஒரு பக்கம் டாக்டர் அன்புமணி ஆர்ப்பாட்டத்தை முன்வைக்கிறாரு, டாக்டர் ராமதாஸும் ஆர்ப்பாட்டத்தை முன்வைக்கிறாரு. இன்னைக்கு நடந்த நிகழ்வு டாக்டர் ராமதாஸ் வெளிப்படையாகவே சிபிஐ விசாரணை நடத்தணுன்ற இடத்துட்டு சொல்றாரு. ஒரு தந்தையாகவும் அரசியல் கட்சியினுடைய ஆளுமையாகவும் ரெண்டு இடத்துல இந்த ஸ்டாண்ட் எடுக்கிற அளவுக்கு நிர்பந்தம் வருதுன்னா பாமகவுடைய இந்த சென்ட்ரிக் பாயிண்ட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துட்ட மற்ற கட்சிகள் இருக்கிறது என்ன விளைவுகளை கூட்டணிகளுக்குள்ள ஏற்படுத்தும்? பாமக அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ரொம்ப கேட்டகாரிகளாக கிளியராக இருக்காங்க. அவங்க தான் பார்ட்டி, ரைட்டுங்களா? அதுதான் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க கொடுத்த மனுக்கள் மீதான தீர்ப்பு அது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி வருது. பட் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சாதாரண மனுக்கள் மீதான தீர்ப்பையே வந்து அன்புமணிக்கு சாதகமாக கொடுத்து அது கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய நிலைமைக்கு வருதுன்னா பாஜகவுடைய ஆதரவு அன்புமணிக்கு தான் அதிகம். அதனால தான் பாஜக வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றார் ராமதாஸ் ஏன் சிபிஐ நடவடிக்கைக்கு வர்றாருன்னா பாஜக வந்து பாமக அன்புமணிக்கு பேரலாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த நிலைக்கு போகிறாரு. ஸோ இதில் வந்து அப்போ டாக்டர் ராமதாஸ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு பக்கம் பாஜகவுக்கான நெருக்கடி, எச்சரிக்கை, அன்புமணிக்கான நெருக்கடி ரெண்டுமே வருது. பாஜகவுக்கும் நெருக்கடி. சிபிஐ விசாரித்து பண்ணோன்னா இவ்வளோ நாள் வந்து அந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜ் அந்த கேஸ் செம்ம கேஸ் அது. அதாவது ஒரு பொட்டல் காடு பில்டிங்கே இருக்காது, அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ், அதில் வந்து ஒரு 250-300 பேருக்கு சீட்டு. இது வந்து குலாம் நபி ஆசாத் தான் இனிஷியேட் பண்ணுறார். இந்த இன்குவயரியை வந்து அவர் இனிஷியேட் பண்ணுறார் குலாம் நபி ஆசாத். அதுக்கப்புறம் அது ஃபர்தராக அன்புமணி மேலே தான் அது வருது. அந்த கேஸில் வந்து கேட்டகாரிக்கலாக வந்து அன்புமணி வந்து குற்றவாளி அப்படின்றது வந்து ஓப்பனாகவே வந்துடும். அதனால் இன்னைக்கு வரைக்கும் கடந்த பல தேர்தல்களாக பாமக வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் அந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் தான். அந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸை வந்து காமிச்சு தான் வந்து போன தடவை கூட பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க அந்த நிலை எடுக்கிறாங்க. இப்போ தாவேகா கூட என்ன நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க பாஜக அவங்க நெகோசியேஷனில். லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா இப்போ கூட்டணி வேணாம், 2029 கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற நிலைமை கூட பாஜகவோட. யாரு? பாஜக தாவேகாவோட, ரைட்டுங்களா? தாவேகாவோட அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் போகிறாங்க. ஸோ இவங்களோட பாஜகவோட கண்ணு ஃபுல்லாக வந்து அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் தான். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக சாதிக்க போகிறது இல்லை. 25 சீட்டு நிற்க போகிறாங்க, ஒரு 5 சீட்டு இல்லை 6 சீட்டு இல்லை 10 சீட்டு ஜெயிக்க போகிறாங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு தேசிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் ஏற்படுத்தாது. பட் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இனி இந்த தடவை மைனாரிட்டியாக மாட்டின அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய சீட்டை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த தேர்தலில் வர்ற பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒவ்வொரு கட்சியும் எப்படி பண்ணுதுன்றதை பொறுத்து 2029 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பாஜக வந்து வியூகம் அமைக்கிற மாதிரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் பாமக ஒரு கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய இடத்துட்ட இல்லையா? அப்போது பாமகவை தாவேகாவோ அல்லது அதிமுகவோ எப்படி பார்க்குறாங்க? பாமக கண்டிப்பாக ஒரு கூட்டணியை வலுப்படுத்துகிற இடத்துல இல்லை. ஆனால் ஒரு என்டைல்ட்டியாக ஒரு போர்ஷன் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, 1 இயர் ஓட்ஸு, அதை வந்து பாமக வந்து கையில் எடுக்குது. அதில் வந்து அன்புமணி வந்து அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் ஓட்டுன்ற அடிப்படையில் பார்த்தா அந்த ஓட்டு வந்து 2ஆக டிவைட் ஆகுது. அதிகபட்சமாக வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ஃபேவர் ஆகுது, ரைட்டுங்களா? யூத்து
எல்லாருமே அதே தாவேக்கா ப்ரொபோஷன் தான். யூத்து இந்த விஷயங்களில் வரும்பொழுது அன்புமணி வந்து 1 இயர் யூத்துக்குள்ளே வராரு. 1 இயர் யூத்துக்குள்ளே விஜயும் வர்றாரு. ரைட்டா? அவரோட அப்ளிகேஷனும் அங்கே தான் இருக்குது. அந்த யூத்துக்குள்ளே அவர் வச்சுருக்காரு. ஆனால் ட்ரெடிஷ்னலாக பாமகக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு கணிசமான பங்கு ராமதாஸ் கிட்டே இருக்காங்க. ராமதாஸும் அன்புமணியும் சேரவில்லை என்றால் அது வந்து என்ன சொல்லுவாங்க, சர்க்கரை இல்லாத டீ மாதிரி. ரைட்டுங்களா? டீ இருக்கும், சர்க்கரை இருக்காது, சர்க்கரை இருக்கும், டீ இருக்காது. ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் அதோட குணங்கள் வேறு மாதிரி. இப்போ வெவ்வேறு ஆர்ப்பாட்டங்களை முன்வைக்கிறது அப்படின்றது இனிமேல் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தங்களுடைய அணியை வலுப்படுத்திக்கணும் அப்படின்ற வியூகம் இருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் ஒரு பக்கம் போராட்டம், அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் போராட்டம். ஆனால் இன்னைக்கு இது வரைக்குமே வந்து ராமதாஸ் வந்து அன்புமணியை வந்து அந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸில் கார்னர் பண்ணதே இல்லை. ஏன்னா அன்புமணி மந்திரியாக இருக்கார், மந்திரியாகி சொத்து சேர்த்துருக்காரு. ரைட்டுங்களா? அந்த சொத்து வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, இல்லை அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. அப்படின்றதுல வந்து டிஸ்பியூட்டில் வந்து அன்புமணியுடைய கை தான் ஓங்கி இருக்குது. ராமதாஸுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலைமை வந்ததுனால தான் ராமதாஸ் வந்து ஓங்கி அடிக்கிறாரு. அவர் எப்போ ஊழலை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ அங்கேயே வந்து பாமகவுடைய அதிகார பலம் வந்து டிஸ்மேண்டில் ஆகிடுது. நாங்கள் ஊழலற்ற கட்சி, நியாயத்துக்காக போராடணும், நாங்கள் 108 கொண்டு வந்தோம், 107 கொண்டு வந்தோம், இந்த கதைலாம் இல்லை. நீங்கள் வந்து கொள்ளை அடிச்சிருக்கீங்க. அது சொல்கிறது யார்? உங்கள் அப்பா, சொந்த அப்பா. ஏற்கனவே அதிமுக இதுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்குறப்போ கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஃபோன் போட்டு அழுதார் இல்லையா? அந்த காட்சியை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு போராட்டத்துக்கு அழைப்பு எடுக்கலன்றப்போ இணையவே முடியாத ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன விளைவுகளை பார்ட்டிக்குள்ளேயும் அலையன்ஸ்குள்ளேயும் ஏற்படுத்தும்? பார்ட்டிக்குள்ளே வந்து இணையவே முடியாத இந்த விளைவு வந்து அந்த பார்ட்டியை 2 ஆக்கியிருக்கு, 2 ஸ்ப்ளிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அலையன்ஸ்குள்ளே வந்து 1 இயர் ஓட்டுன்றது ஒரு பெரிய என்மாஸ் ஓட்டு. எடப்பாடி பழனிசாமிலாம் அதை தான் நம்பி போன தடவை 10.5 தூக்கி இடஒதுக்கீடையே தூக்கி கொடுத்ததுக்கு காரணம் 1 இயர் ஓட்டுன்றது ஒரு என்மாஸ் ஓட்டு, என் பிளாக் ஓட்டு. அந்த ஓட்டு கணிசமாக பாமக கையில் இருந்தது. அது விழுன்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் இன்றைக்கி அந்த ஓட்டு டிஸ்மேண்டில் ஆகிடுச்சு. இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது. ரைட்டுங்களா? ஏன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க பாமகவை டிபெண்ட் பண்ணி போகிறாங்க. இவர் வந்து இன்டர்ன் வந்து இவருக்கு ஒன்றும் இல்லை. ரைட்டா? மடியில் கனமும் இல்லை, வழியில் பயமும் இல்லை, இவருக்கு எதிராக எந்த கேஸும் இல்லை. ராமதாஸுக்கு எதிராக இவர் டிஎம்கே கூட்டணிக்குள்ளே இவர் வருவார்.